ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, நீ யோசிக்கிற விஷயம் எல்லாமே சரிதான். வாழ்க்கையில இத்தனை காலம் நம்ம அவ்வளோ முயற்சி எடுத்தோம், ஆனால் தோல்வியை பார்த்தோம். இதுக்கு மேலேயா நம்ம வாழ்க்கையில முயற்சி எடுக்க போறோம், ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது. நீ நினைக்கிறது எல்லாமே சரியான விஷயம்தான். இது உன்னுடைய இடத்துல வேற யாராவது இருந்தா என்னைக்கோ உடைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் நீ இன்னைக்கு வரைக்குமே சரிதான், உடைஞ்சு போகலை. காரணம், தெய்வம் உன் கூட இருக்குங்கிற நம்பிக்கை ஒரு இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கு. அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட காயங்கள் எல்லாம் இப்படி ஒன்று நினைக்க வைக்கிறதே தவிர நிச்சயமாக உன் வாழ்க்கை வீண் போகாது. காலம் முழுக்க நீ உனக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றுமே சரிதான், சரியாக கிடைக்கும், நேரத்துக்கு கிடைக்கும். நிறைய பேர் உன்னை ஏமாற்றி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்க்கையில் உன்னை முன்னேறவே கூடாதுன்னு என்னென்னவோ செஞ்சிட்டாங்க. அதாவது தீய சக்தியை ஏவி விடுறதா இருக்கட்டும், தீய விஷயத்தை செய்கிறதா இருக்கட்டும், என்னென்னவோ உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேதோ செஞ்சிட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று உனக்கு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இது வரைக்கும் யார் என்ன வேணாலும் உனக்கு எதிராக செஞ்சுருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஏதாவது ஒரு கெடுதல் செய்யணும், உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்ந்திருந்தால் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று எல்லாமே தெரியும். அம்மா, இதுவரைக்கும் சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல், அதாவது நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியாமல் நடந்தது. அந்த விஷயங்கள் எல்லாம் கூடிய விரைவிலேயே உனக்கு தெரியப்படுத்துவேன். இதுவரைக்கும் உனக்கு நிறைய விஷயங்கள் நீ கஷ்டப்படுவாய் என்று மறைத்து தான் வைத்தேன். ஆனால் இப்பொழுது எல்லாமே உனக்கு தெரிந்தால் மட்டும்தான் நல்லது என்று முடிவு செய்துவிட்டேன். ஆரம்ப காலத்தில் எல்லாமே நீ நினைத்தது போலவே நடப்பதுதான் இருந்தது. ஆனால் சமீபமாக நிறைய விஷயங்கள் உன்னுடைய மனதை உடைப்பது போல நடந்துவிட்டது. கூடிய விரைவாக நீ வேணா பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான மாற்றம் வருது, எத்தனை விதமான சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து வேடிக்கை பாரு. உனக்கு என்னைக்குமே சரிதான், உனக்கு என்னைக்கும் சரிதான். சிவனுடைய குடும்பம் என்றும் எப்போதும் துணை இருக்கும். 4 பேருக்கு மத்தியில் உன்னை நிச்சயமாக தலை நிமிர வைப்பேன். உனக்கு துரோகம் என்ற ஒன்றை ஒருபோதும் ஒரு நாளும் மற்றவர்கள் எந்த மனிதர்களும் சரிதான் உனக்கு செய்ய முடியாது. நீ எந்த ஒரு நிலையாக நீ இப்பொழுது இருக்கிறாயோ அதிலிருந்து அப்படியே நேர்மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமாகவே நடக்கப் போகிறது. சில விஷயத்தை நன்றாக உற்று பார்த்தா என்றால் என்ன தெரியுமா, நம்ம எவ்வளோ நல்லா இருந்தோம், ஆனால் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு வாழ்க்கையை யோசித்து பார்த்தாலே நிறைய பயம் உனக்குள்ளே வரும். நீ என்கிட்ட அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் சாயி. இந்த வாழ்க்கையே இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் 1000 பேர் 1000 விதமாக பேசியிருக்கலாம். உன்னை நிம்மதியாக இருக்க வைக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே உன்னை யாரும் எப்பையும் எந்த விஷயத்தையும் சொல்லி மனசை கஷ்டப்படுத்துகிறதோ, உன்னை ஒவ்வொரு நாளும் துன்பத்துக்கு ஆள் ஆக்குறதோ இனிமே ஒருபோதும் நடக்காது. நல்லது தான் நடக்கும். ஏக்கங்களை குறைச்சிக்கிட்டு வாழ்க்கையில் என்னைக்கோ நிம்மதியாக இருப்போம், எல்லாமே நமக்கு சாதகமாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வா. இதுவரைக்கும் உன்னை மற்றவங்க ஏமாற்றி இருக்கலாம், உனக்கு துரோகத்தை செஞ்சுருக்கலாம். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிரித்து கேலி கிண்டல் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே உனக்கு நான் பண்ண போகிற விஷயம் உன்னையே பிரம்மாண்டமாக இருக்கும் விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பிள்ளைக்கு என்றைக்குமே ஒன்று தேவைப்படும். அது என்னென்னா, அம்மா அப்பா கிட்டேருந்து பாசம்.
நீ எப்பயும் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ என்கிட்ட அதிகமான பாசத்தையும் அதிகமான நல்ல நல்ல விஷயத்தையும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்க. அந்த எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் கூடிய சீக்கிரமாக கிடைக்கும். என்னை மன்னித்து விடு. இதுவரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியதுக்கும் உன்னை தேவையில்லாமல் மன உளைச்சல் ஆக்கினத்துக்கும் மன்னிச்சிரு. கூடிய சீக்கிரமாக நல்லது அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில். ஏற்கனவே நிறைய சோதனையையும் நிறைய சங்கடங்களையும் பார்த்துட்டல்ல, இனிமே சோதனை சங்கடம் எதுவுமே வராமல் நான் பார்த்துப்பேன் அம்மா. உன்னை பார்த்துக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குது? இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் பிறக்க போகிற ஒவ்வொன்றும் இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சகல விஷயங்களும் உனக்கு அற்புதமாக அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட பாரத்தோடு இருந்த உனக்கு இனி சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்றும் கண்டிப்பாக வரும். யதார்த்தமான பிள்ளை நீ. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சரிதான். நீ மற்றவங்களுக்கு துரோகம் செய்யணுங்கிறதுனால எதுவும் செய்கிறதில்ல. நீ செய்கிற விஷயம் சில சமயத்தில் சில நேரத்தில் தவறாக போய் முடியுது. நீ தெரிஞ்சு செய்கிற அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னுடைய நேரம் உன்னை கஷ்டப்படுத்துது. ஆனால் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கிற ஒன்று கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். எதிர்பார்க்குற ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நீ என்னென்ன நல்ல விஷயம் எதிர்பார்க்குறியோ அந்த எல்லா விஷயமும் உன் கூடவே வந்து இனி வரும் நாட்கள் மொத்தமும் இருக்கும். தேவைப்படுற காலத்தில் என்னை ஒரே ஒரு நிமிஷம், ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் சாயின்னு நீ கூப்பிட்டா போதும், உன் பக்கத்தில் வந்து நிற்பேன். உன்னுடைய இஷ்டம் என்னவோ அதை நிச்சயமாக கண்டிப்பாக இந்த சாய் கண்டிப்பாக செஞ்சு வைப்பேன். அப்பா அப்பான்னு ஓடி வர பிள்ளைக்கு யாராவது ஒரு ஆள் தப்பு செய்வாங்களா? உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுவாங்கல்ல. அதே மாதிரி தான் நான் எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உன்னை காப்பாற்றுவேன், உன்னை கரை சேர்ப்பேன், உன்னை நிம்மதியாக வாழ வச்சு அழகு பார்ப்பேன். தேவைப்படுற நேரத்தில் உனக்கு என்கிட்ட இருந்து உதவி கிடைச்சிட்டே இருக்கும். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காமல் பயம் இல்லாமல் தெளிவான மனதோடு தெளிவான எண்ணத்தோடு என்கிட்ட நீ தாராளமாக கேட்கலாம். இதுவரைக்கும் நீ மற்றவங்களை பார்த்து பயந்துருக்கலாம், நடுங்கிருக்கலாம். ஆனால் இந்த சாயை பார்த்து ஒருபோதும் நடுங்கணும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன் நான் நீ தப்பு செய்கிற இல்லையே இல்லை. யாராச்சும் உன்னை ஏதாவது சொன்னா ஓடி வா, என்கிட்ட ஓடி வா. ஓடி வந்து உன்னை யார் என்ன சொன்னா, அவங்க என்னென்னலாம் உன்னை பேசுனாங்க அப்படிங்கிறது என்கிட்ட சொல். கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன். எதிர்பார்க்குற நேரத்தில் அவங்களே நினைக்காத நேரத்தில் அவங்க பேசுனதுக்கான அத்தனை தண்டனையையும் அவங்களுக்கு நான் கொடுப்பேன். எப்போதும் எல்லா நாளும் உன் கூட இருந்து உன்னை வாழ வைப்பேன். சந்தோஷமாக இரு. ஓம் சாய்ராம்.